அதில் ஒரு லைன் தெரியுது. அந்த லைன் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது. லேசாக எரேஸ் பண்ணி விட்டுறேன் இந்த இடத்த. இப்போ ரெக்கார்டிங் போட்டேன். சரியா? இப்போ இது பார்க்கறதுக்கு ரொம்ப பிளெயினாக இருக்கிற மாதிரி இருக்கு. வேணும்னா நம்ம என்ன செய்யலாம்னா, அங்கேருந்து ஒரு பேண்ட் ஒன்று இப்படி போட்டு இந்த இடத்த நல்லா டார்க் ஆக்கிட்டு அந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்ட்ரைப் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கிரியேட் பண்ணிடலாம். கர்வ்டு லைனா அதே மாதிரி இந்த இடத்துல ஒன்று கிரியேட் பண்ணி விட்டோம்னா ஆக்சுவலாக என்ன ஆகுது, இந்த பாட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய டார்க்கும் நல்லா இருக்குது, அந்த பேண்டாக இருக்கிற அந்த ஃபீலிங்கும் நமக்கு வந்து ரிப்பிட்டேஷன் ஒன்று சொல்லுவோம் இல்லையா, அதில் வந்து வந்துடுது. நம்ம செஞ்சுட்டு போயிட்டு இருப்போம். அம்மா வரட்டும். சரி, பிளாக் நான் ஷார்பன் பண்ணிக்கிறேன் ஒரு நிமிஷம். சார் இது ரெக்கார்டிங்கில் கேட்கலாமா தெரியல. எக்ஸிபிஷன் ஒன்று வருதுன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்து சார் ரிஜெக்ட் கார்டு போட்டாங்க. யார் அமிச்சாங்கன்னு தெரியல. ஒரு குரூப் கிரியேட் பண்ணிட்டு போட்டு விட்டாங்க. ரிச் அகாடமி எக்ஸிபிஷன் நடத்துகிற மாதிரியா? பெங்களூரில். ஆமாம், இது இருக்குல்ல, கான்ஃபரன்ஸ் இருக்குல்ல, செப்டம்பரில் தானே? ஒரு நிமிஷம் சார். ஆமாம், செப்டம்பர் 9 6 8. ஆமாம், செப்டம்பர் 6 8 6 7 6 7 8 6 7 மாத்திரம் தானே? 6 7 8 இல்லையா? 6 7 வந்திருக்கு சார். ஓகே, சரி. அது ரிச் அகாடமியோடைய கான்ஃபரன்ஸ், ஆனுவல் கான்ஃபரன்ஸ் மெட்ராஸ் நடத்துவாங்கல்ல. போன வருஷம் மலேசியாவில் நடத்துனாங்க. இந்த வருஷம் இதில் நடத்துகிறாங்க, சென்னையில் நடத்துகிறாங்க, பெங்களூரில் நடத்துகிறாங்க. ஆமாம், அதான் அப்போ வந்து ஒர்க் ஷாப்ஸ் இருக்குது, எக்ஸிபிஷனும் இருக்குதுன்னு சொல்லி. ஆமாம் 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 இருக்குது. நான் ராமச்சந்திர சார் 2 பேருமே இருப்போம். அநேகமாக யாரை கூப்பிட போகிறோன்றது தெரியல. யூஸ்வலாக வந்து வெளியில் இருந்த ஆளுகளை கூப்பிடுவோம். இந்த தடவை வந்து நானே நடத்திடலாம் அப்படின்ற மாதிரி தான் இவர் சொன்னார். நீங்களே நடத்திடுங்க சார், அதை ஏன் வெளியில இருந்து கூப்பிட்டுட்டு இருக்கணும் அப்படின்னாரு. சரிக்கா பார்ப்போம். இப்போ முதல்ல இது பண்ணோம், அது இன்னும் டிசைட் பண்ணல. யார் நடத்தினா என்ன, எப்படி இருந்தாலும் நான் இருப்பேன். எக்ஸிபிஷன் வந்து அவங்க பிரீத்தி வந்துட்டாங்க கரெக்டா. எக்ஸிபிஷன் தான் வந்து நம்ம இப்போ பண்ண மாதிரி இருக்குமா சார்? இப்போ பண்ண அளவுக்கு இருக்காது. இப்போ பண்ண மாதிரி இருக்காது. ஏன்னா இப்போ பண்ணது வந்து நம்ம லலித் கலா அகாடமியில் வச்சோம். நமக்கு இங்கே வந்து ஸ்கூல்லையே நம்ம யூஸ்வலாக நீங்கள் இதுக்கு வந்திருக்கீங்களா, கான்ஃபரன்ஸ் வந்திருக்கீங்களா நீங்கள்? இல்லை சார், நம்ம இது ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணியிருக்கேன் சார். நான் நம்ம பிரிட்ஜ் அகாடமி இதில் டிஎஃப்ஏ பண்ணுற போது. அது என்ன கிரைஸ்ட் காலேஜ், கிரைஸ்ட் காலேஜ் இல்ல ஜோசப் பிரான்சிஸ், சென்ட் பிரான்சிஸ். ஓகே, இங்கே அட்டன் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். சரி, அது ஒரு வாட்டி தான் அட்டெண்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஒரு வாட்டி தாங்க நடந்தது. ஓகே. ஓ ஆமாம், அதுக்கப்புறம் நடத்த முடியல. ஏன்னா கோவிடாக நம்ம சம்திங் வந்துருச்சு. இல்லை, கோவிடாக நம்ம வந்துருச்சு. அது மாத்திரம் இல்லாமல் டைம் இல்லை. அதாவது நான் வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸாம் நடத்த வேண்டியதாக போச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்களா, உட்காருவாங்களா, போவாங்களான்ற நிறைய குழப்படிகள் ஆகிப்போச்சு. சரியா? இப்போ நான் வந்து இவ்வளோ தூரத்துக்கு இதை கொண்டாந்துடுறேன். இப்போ கொண்டாந்துட்டு சொல்லுங்கள். அதனால அந்த எக்ஸிபிஷன் வந்து ஒரு நம்மளாக நடத்துகிறது தான். மீனிங் ஒரு பப்ளிக் ஸ்பேஸில் இல்லாமல் ஒரு ஸ்கூலில் நடத்துகிற மாதிரி தான் இருக்கும். நான் அங்கே வந்து நான் எக்ஸிபிஷன்ஸ் ஒர்க் ஷாப் இருக்குமான்னு கேட்டேன். கான்ஃபரன்ஸ்னு போட்டிங்கன்னா அவங்க வந்து என்ன ஃப்ளையர் அனுப்பிச்சு விட்டாங்க. ரிச் அகாடமி இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ்னு போட்டாங்க. ஆமாம், பெங்களூர்லன்னு போட்டு பிளாக் யுவர் டேட்ஸ்னு வந்தது. ஸோ வச்சு தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் போட்டு ஏதாவது டிராயிங் பெயிண்டிங்லாம் ஆப்போதான்னு கேட்டேன். ஆமாம், ஒரு ஒர்க் ஷாப்பும் ஒரு எக்ஸிபிஷனும் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. கட்டாயமாக ஒரு ஒர்க் ஷாப் இருக்கும். அது 2 நாள் இருந்தாங்கன்னா 2 நாள் ஒர்க் ஷாப் இருக்கும். அதாவது ஒர்க் ஷாப் வைக்கிறது எது சொல்லுங்கள்? எக்ஸிபிஷன்னா இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணலாமான்றது. ஆமாம், பார்ட்டிசிபேட் பண்ணலாம்ல. பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டியது தானே. ரூல்ஸ் இருக்கா சார்? என்னென்ன ரூல்ஸ் இருக்கு? இல்லைம்மா, அதாவதுமா என்னன்னா ஆக்சுவலாக எடுத்து பார்த்தோம்னா
ரூல்ஸ் எல்லாம் நாங்கள்லாம் வந்து எல்லாம் செஞ்சு தான் செய்கிறோம். இப்போ எனக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து ஒரு சிஸ்டம்னு சொல்லிட்டு வச்சோம்னா வெளியிலேருந்து யாராச்சும் வந்து பார்த்தாங்க, அவுட் சைடு, டோட்டல் அவுட் சைடர்ஸ், நான் வந்து செஞ்சுட்டே பண்ணிக்கிட்டு இருக்கேன்ப்பா. நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா, இந்த இடத்துல ஆரஞ்சு வரப்போகுது, ஷேடோவும் வரப்போகுது, நல்லா டார்க்காக போகுது. எப்படி டார்க்காக போகுதுன்னா, இந்த இடத்துல இருந்து இப்படி லைட் வர்றதுனால இங்கேருந்து ஆரஞ்சு இப்படியே வந்து ஆரஞ்சு வந்து இப்படியே வந்து இந்த இடத்துல இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கிறோம். இப்படி இப்படி பாக்ஸ் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த ஆரஞ்சு வந்து இங்கேருந்து இப்படியே வந்து அப்படியே ஃபேட் அவுட் ஆயிரும். இந்த இடம் நல்லா டார்க் ஆயிரும். இல்லாட்டி இந்த இடத்துல லைட்டாக கூட விடுறதா இருந்தாலும் இந்த இடத்துல ஆரஞ்சு தான் அப்படியே வந்து ஃபேட் ஆயிரும். ஆனால் இந்த இடத்த நல்லாவே டார்க்காகவே ஆக்க போகிறேன் நான். ஷேடோ ஷேடோ வந்து நல்ல ஷேடோ கொடுக்க போகிறேன். இதெல்லாம் துணியோடைய பிளாக்கு. இதெல்லாம் இல்லாமல் நான் வந்து ஒரு ஷேடோ ஒன்று கொடுப்பேன். இதர் ப்ளூவும் ஆரஞ்சும் சேர்த்து யூஸ் பண்ணுவேன், இல்லாட்டி ஆரஞ்சும் ப்ரௌனும் யூஸ் பண்ணுவேன். ஆரஞ்சு வந்தே தீரும், இந்த பாட்டிலோடைய கலர். சரியா? இப்போ நானா வைக்கிறேன் அப்படின்னா இது தான் அனுப்பணும், இது வேற எதுவும் அனுப்பக்கூடாது அப்படின்னு நான் சட்டம் ஒன்று போட்டேன் அப்படின்னா அந்த சட்டத்தை மீறக்கூடாதுன்றேன். சில டீச்சர்ஸ் இப்போ இந்த லாரன்ஸ் இருக்காரு, லாரன்ஸ் தானே அவர் பேர், திவாகர் சாலமன் திவாகர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, இங்கே கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியாது எனக்கு. அவர் ஒரு பெரிய டீச்சர் எடுத்திருப்பாரு. சாலமன் திவாகர்லாம் வந்து அவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒர்க் பண்ணுறாரு, பிரமாதமாக ஒர்க் பண்ண. அதாவது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி அப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னு எனக்கு இன்னும் வழங்கலை. அந்த மாதிரி ஆட்களுக்கு என்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்துடுதுன்னா, அவங்களுக்கு தேவை, அது என்ன தேவை ஒன்று வருதுன்னா, அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பிரில்லியண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு தேவை ஒன்று வருது அவங்களுக்கு. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, ஒர்க்ஸில் ஸ்டூடெண்ட்ஸுடைய ஒர்க்ஸில் கை வைப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸு இது செய்ய, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உனக்கு என்ன செய்கிறதுக்கு இஷ்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு டீச் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து ஒரு யூனிவர்சல் மெத்தட். சும்மா ஒரு நாமத்திரம் செய்கிறது இல்லை. அந்த ஓல்டு மாஸ்டர்ஸ் இல்லையா, இந்த ஓல்டு மாஸ்டர்ஸ் செஞ்சுட்டு இருந்த வேலை அது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன வேணுன்றத, என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை வச்சே நம்ம வந்து அவங்களுக்கு டீச்சிங் செஞ்சுட்டு போவோம் அப்படின்ற மாதிரி. அது செய்யாம இவங்க என்ன, எந்த இது உங்களுக்கு நல்ல சக்சஸ்ஃபுல்லாக வருமோ அதை மாத்திரம் வச்சு செஞ்சுட்டு போறாரு அவர். ரைட், ஓகே, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ரைட், ஓகே, அவரோட இஷ்டம் அது. ஆனால் என்ன ஆகும்னா, இப்போ எக்ஸிபிஷனுக்கு சொல்லிட்டு நான் அனுப்புனேன்னா அவர் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய எந்த ஒர்க் நல்லா இருக்கோ அந்த ஒர்க்ஸை தான் அவர் வந்து அனுப்பிவிடுவார். அனுப்பி விட்டுட்டு வந்து உட்காந்துருப்பார், அதெல்லாம் செலக்ட் ஆயிடுச்சான்னு. எக்ஸிபிட் பண்ணுறப்போ வந்து அதை வந்து அந்த ஒரு இடத்துல வந்து வைப்பார். ரகுராம் சார் வந்து பிஸ்னஸை பார்க்கணும், நான் வந்து கலையை பார்க்கக்கூடிய ஆள். ரகுராம் சார் பிஸ்னஸை பார்த்தாகணும், வேறு வழியே கிடையாது இல்லையா. அதனால் அவர் குறை சொல்ல முடியாது. அதனால் அவர் என்ன சொல்கிறாரோ, சார் அது செஞ்சுட்டு போட்டோம் சார், இப்போ என்ன சார் ஆச்சுன்னு ஒன்றும் ஆகலை இல்லை சார், அதை அவர் இஷ்டத்துக்கு அவர் செய்கிறார் சார், அவர் சார் அப்படின்பாரு. அப்புறம் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுறதுன்ற, அப்படி இருக்குன்னா அப்புறம் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுறது. அதனால ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வேணாம், என்ன நீங்கள் வந்து செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை செஞ்சு அனுப்புங்கன்றேன். அப்படிதான் இப்போ நான் செய்யப்பேன். இந்த சைஸ், ஆமாம், இந்த சைஸு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம். அவங்க என்ன செய்யணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க இஷ்டத்துக்கு என்ன செய்யணும். A3 A4. A3 A4. ஆமாம்.
அதுவும் அவ்வளோதான் சொல்ல முடியும். அதுவும் அதுக்கு மேலே சொன்னோம் அப்படின்னா, ஏன்னா சார் எங்களை மொத்தம் A3 A4 போட சொன்னீங்க, அவங்கெல்லாம் வந்து இந்த சைஸில் செஞ்சுருக்காங்க. நான் அப்படியே நாளைக்கு ஒரு சில டீச்சர்ஸ் வந்து கேட்பாங்க. இல்லை சார் சரியா, அதாவது அருந்த லூசுகள்லாம் இருக்கு இங்கே. அதாவது ஒரு ஒரு டீச்சரு அந்த அது வந்து சைக்கானாலிஸ்ட் வேற, சைக்காட்ரிஸ்ட்டு சைக்கானலிஸ்ட் எல்லாமே கொஞ்சம் கிறுக்கிங்களாக தானே இருப்பாங்க. அந்த கிறுக்கிங்கள்ட்டே பழகிப்படி அவங்க கிறுக்கிங்களா ஆயிடுறாங்க. அந்தம்மா வந்து எங்கிட்ட வந்து டைரெக்டாக கேட்கும், சார் என் பிள்ளைகளோட வந்து பெட்டராக யாராச்சும் நீங்கள் செஞ்சு பார்த்துருக்கீங்களா சார்? அப்போ நான் என்ன சொல்ல வேண்டியிருக்கோன்னா, இல்லவே இல்லை, நான் அப்படி பார்த்ததே கிடையாதுங்க, உங்கள் பிள்ளைங்க தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு. அது சொல்லலைன்னா அது சொல்ற வரைக்கும் அந்த பேச்சை நிறுத்தாது. இவர் நின்றுட்டு இருப்பாரு, சௌந்தர்யா நின்றுட்டு இருப்பா, எங்கிட்ட வேலை இருக்கும் இல்லை, ஏதாவது ஒரு வேலை. அதனால வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது. அது சொல்றதுக்கு இவ்வளோ பாடுபட வேண்டியிருக்குன்னா ஏன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாதுன்றத. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சோன்னா ஒண்ணுமே நடக்க முடியாது. என்ன ஒர்க் ஷாப் பண்ணலாம் இருக்கீங்க சார்? உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுமா? சார் யூஸ்வலாக வந்து ஒர்க் ஷாப்ஸ் வந்து இதே தான் வைக்க முடியும், நிறைய வேரியேஷன்ஸ் வந்து கொண்டாட முடியாது. அதாவது பேலட் நைஃப் ஒர்க்கு, நமக்கு இருக்கிற சப்ஜெக்ட் என்ன, ஸ்டில் லைஃபு, லேண்ட்ஸ்கேப்பு, ஒரு ஒரு போர்ட்ரேட் ஒன்று, கேரிகேச்சர் வைங்க சார், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கேரிகேச்சர் ஆக்சுவலாக வந்து என்னன்னா, கேரிகேச்சர் வந்து என்னுடைய ஸ்ட்ராங் பாயிண்ட். கேரிகேச்சர் வந்து எப்பயுமே ஒரு ஸ்டடி ஓரியன்ட் கிடையாதுமா, இட்ஸ் நாட் அ சிஸ்டமேட்டிக் ஒர்க். சரியா? அது வந்து ஃபேன்சி, யாருக்கு வந்து பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு வந்து அது வரும், யாருக்கு வரலையோ அவங்களுக்கு வராது, அவ்வளோதான். அது வந்து ஒரு எப்படி சொல்றது, இப்போ பாட்டு பாடுறதுன்றது வந்து எல்லாருக்கும் வராது, அது மாதிரி கேரிகேச்சர் எல்லாருக்கும் வராது. நான் கேரிகேச்சர் போட்டுத்தான் ஆகணும்னு ஒரு சூழ்நிலை எங்கேயாச்சும் வந்துச்சுன்னா கேரிகேச்சர் போட்டுருவேன். ஆனா இப்ப இதுல இப்ப நான் செஞ்சுட்டு இருக்கிறதுல ஒரு மேஜிக் இருக்குல்ல, அது பண்ண முடியாது, அது அங்க இருக்காது, அங்க இருக்கவே இருக்காது. பண்ண முடியும் சார், கேரிகேச்சர் ஒரு தடவை செஞ்சு பார்ப்போம் நம்ம. ஏன் அது வந்து என்னது வந்து சக்ஸஸ்ஃபுல் இல்லை அப்படின்றத வந்து செஞ்சு காட்டினதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். ஏன் கேரிகேச்சர் வந்து நான் டச் பண்றதே இல்லைன்றதுக்கு ரீசன் சொல்றேன். சரியாம்மா, இப்போ இவ்வளவு தூரத்துக்கு இது வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பிளேட்டை வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஷார்ப்பாக வந்து ஒரு பெண்ட் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் ஸ்மூத் அவுட் பண்ணி விட்டுருவோம். நான் பிளாக்கை யூஸ் பண்ணுறேன். ஏன் பிளாக்கை யூஸ் பண்ணுறேன்னா, கொஞ்சம் அது பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சமாச்சும் டார்க் இருந்தால் தான் பின்னாடி போகும். அதை அப்படியே கொண்டாந்துட்டு இங்கே வந்து ஸ்மூதன் அவுட் பண்ணுறேன். அந்த எட்ஜு வந்து கரெக்டாக ஒயிட் விட்டுறணும். அப்புறம் நம்ம அழிக்கிறதா இருந்தாலும் அழிச்சிக்கலாம், அதை நம்ம முன்னாடியே பேசணும். இப்போ இந்த இடமும் ஒரு ஆரஞ்சு டோன் வந்தாகணும். இது இப்போ நான் வந்து கீழே வந்து டக்குன்னு பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது, ரெக்கார்டிங் ஓடிக்கிட்டு இருக்கா இல்லையான்னு. இல்லை அப்போ அந்த அவரோட பேசுறதுக்காக ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணேன்னா அது அவர்கிட்ட கொஞ்சம் இல்லை இப்போ பண்ணிட்டேன் திரும்ப. அதுக்கு இந்த இடத்த போட்டேன் இல்லையா, இந்த மடிப்பு
அந்த மடிப்பு போடுறப்ப ரெக்கார்டிங் பண்ணாம விட்டேன். இந்த இடம் கொஞ்சம் டார்க்காகவே இருக்குமா. நான் இதை வந்து சரியாக செட் பண்ணாதான், இந்த டோனை கரெக்டாக செட் பண்ணாதான் அந்த பாட்டிலுக்கு நான் வந்து எவ்வளோ பிளாக் கொடுக்கணுன்றது எனக்கு விளங்கும். இல்லாட்டி பிளாக் ஜாஸ்தியாக கொடுத்தாச்சு அப்படின்னா அது பாட்டிலு அதாவது இது முன்னாடி இருக்குது, இது நடுவில் இருக்குது, அது பின்னாடி இருக்குது, அதெல்லாம் ரொம்ப பின்னாடி இருக்குது அப்படின்ற அந்த ஃபீலிங் வந்து இல்லாமல் போயிடும். இன்னும் பிளேட்டில் டார்க் வைக்கலாம் இல்லையா. அப்போ ப்ளூ எடுக்கிறேன் நான். ப்ளூ எடுத்து இந்த இடத்துல டார்க்கு கொண்டு வரேன். டார்க்கு கொண்டாந்துக்கிட்டு இருக்கும்போதே அதையே கொஞ்சம் ஸ்மூதன் பண்ணி விடுறேன். டார்க் இங்கே இந்த இடத்துக்கு கொண்டாந்துடுறேன். அப்படி கொண்டாந்துட்டு கொஞ்சம் அதை ஸ்மூதன் பண்ணி விட்டுறேன். இப்போ நான் இந்த இந்த டைரக்ஷனில் கொண்டு போகிற லைன் வந்து லைனாக தெரியாத மாதிரி பார்த்துக்கிருவேன் நான். இப்போ இங்கெல்லாம் லைன் தெரியறத வந்து கவலையப்படல இல்லைனா, இந்த சைடில் டயக்னல் லைன்ஸ் இருந்தால் பரவாயில்ல. பிளேட் மேலே வந்து ஹரிசான்டல் லைன்ஸ் வேறு, டயக்னல் லைன்ஸை தவிர வேறு எது பிளேட்டில் வந்து டிராயிங் ஒன்று ஏதாச்சும் நம்ம பார்ப்போம், அது போடணுமா வேண்டாமன்றதை பார்ப்போம். நம்ம டிராயிங் ஏதாவது போடுறதா இருந்தால் வேறு லைன் வரலாமே தவிர அது இல்லாமல் வேறு லைன் வரவே கூடாது. அதான் என்னுடைய இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஐடியா. இப்போ சில இடங்களில் கொஞ்சம் அந்த லேஸாக அப்படி ஒரு டார்க் லைன் ஒன்று விழுந்துருச்சு, அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்படி இல்லாட்டி அந்த எரேசரை வந்து இப்படி கட் பண்ணி வச்சுருப்பேன் தெரியுமா, நான் இப்படி சிறுசாக கட் பண்ணி வச்சுருப்பேன். ஃபுல் எரேசர் இப்படி கட் பண்ணி வச்சுருப்பேன். அதை வச்சு அந்த கரெக்டாக அந்த எட்ஜை மாத்திரம் எடுத்தோம்னா வந்துடும். அது மேலே அப்படியே டேப் பண்ணோன்னா அந்த டார்க் லைன் வந்துடும் வெளியில். அவ்வளோ தூரத்துக்கு நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சோன்னா இருக்க முடியுன்றேன் நான். சரியா. இப்போ வந்து ஆங்கிளை கொஞ்சம் போல சேஞ்ச் பண்ணுறேன். எதுக்கு சேஞ்ச் பண்ணுறேன், அந்த இடத்துல அங்கே வந்து அந்த இடத்துல மடிப்பு இருக்குது, அந்த இடத்துல ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்குது, அதனால கொஞ்சம் போல சேஞ்ச் பண்ணுறேன் அதை. இப்போ இங்கேயும் கொஞ்சம் வந்து ப்ளூ வச்சாதான் யூனிஃபார்மிட்டி வரும். இங்கே வந்து நல்லாவே டார்க் இருக்குது, பாட்டிலோடைய ரிஃப்ளெக்ஷன் அங்கே போகுது.
இதை வந்து யூடியூப்பில் காட்டுறத சொல்லலைன்னா நேரில் பார்த்தாலுமே நான் வந்து ஒரு 15 தடவை இதுக்கு மேலே போயிருப்பேன்னா, இல்லை அட்லீஸ்ட் ஒரு 8-10 தடவை இதுக்கு மேலே போயிருப்பேன் இல்லையா? அப்படி கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற்றி அப்படியே 8-10 தடவை அதுக்கு மேலே போயிருக்கேன்னா, இதை வந்து 2 தடவையில் செய்யக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. இப்போ அதனால் பார்த்தீங்கன்னா 2 டோன் வைப்பாங்க, வந்துடும். 2 டோன் வைப்பாங்க, வந்துடும், எல்லாம் ஒத்துக்கிறேன். பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அரை மணி நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கலாம், அதுக்கு மேலே பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட ஒர்க்கை நம்ம இப்படி செஞ்சு இந்த ரிசல்ட் கொண்டு வர்ற ஒர்க்கை அரை மணி நேரம் பார்த்துட்டு விட்டுருவோம். அந்த இடத்துல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உறுத்திட்டு இருக்கோம். வரைய தெரிஞ்ச ஆட்களுக்கு அந்த இடத்துல எப்படி இருந்துச்சு அப்படின்னு உறுத்திட்டு இருக்கோம். வரைய தெரியாத ஆட்களுக்கு அந்த படத்தை பார்க்குறாங்க, அப்படியே வருவாங்க, கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, போயிடுவாங்க. அப்படியே வருவாங்க, திரும்ப கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, போயிடுவாங்க. அந்த அரை மணி நேரத்தில் செஞ்ச ஒர்க்கை வந்து ஒரு தடவை பார்ப்பாங்க, போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்தாலுமே அதை கவனிக்க மாட்டாங்க. அதான் என்னுடைய ஒர்க்கை பெருமைக்காக நான் பேசுறதுக்காக சொல்லலை. இதுதான் வந்து இந்த டீட்டெயில் ஜாஸ்தி காட்டுறதுல இருக்கக்கூடியது. இது எப்படி நடந்துச்சுன்றது அவங்களுக்கு விளங்கவே விளங்காது. இப்போ இந்த ப்ளூ வைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, அந்த ப்ளூ வச்ச உடனே என்ன ஒரு அந்த இடத்துல அந்த கப்புக்கு ஒரு சேஞ்ச், அந்த கப்புக்கு அந்த ஆமாம், இந்த பாட்டிலும் ஃப்ரண்ட்ல வந்து கப்பு பின்னாடி போயிடுது. கப்பு பின்னாடி போயிடுது. இல்லை அது 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 வரணும் அப்படின்னா இப்போ அது மாத்திரம் இல்லை. இப்போ என்னது, கப்பு வந்து கிரீன் கலரில் தெரியுது. அங்கே எட்ஜுக்கு வர்றப்ப கொஞ்சம் போல ஒயிட் விடுறேன் நான். இங்கெல்லாம் கொஞ்சம் லைட்டு டார்க்கு கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அதுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறேன், அவ்வளோதான். நான் ஒன்று டார்க் ஆக்கலாம், டார்க் ஆக்கிறதுக்கு வழி இருந்துச்சுன்னா டார்க் ஆக்கலாம், டார்க் ஆக்கிறதுக்கு வழி இல்லாட்டி எரேசர் வச்சு அந்த இடத்த எடுத்துட வேண்டியது. சரி, இப்போ க்ரீன் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ க்ரீனுக்கு நியூட்ரல் கலர் என்ன, ரெட் இல்லையா? இப்போ ரெட்டு வந்து நம்ம இங்கே போட முடியாது. ரெட்டு போட்டோம் அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக போயிடும். ஆரஞ்சு 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 வந்து அந்த க்ரீனை எடுத்துரும். இப்போதான் நான் வந்து டெக்ஸ்சரோ ஷேடோ கொடுக்குறேன். இது வரைக்கும் நான் வந்து அதை ஃபார்ம் தான் பண்ணிட்டு இருந்தேன். கலர் லைட் அண்ட் ஷேட்ல இதான் சார். ஆமா, எதுக்கு என்ன கலர் தெரியும். ஆமாம், கலரை அதான் அந்த அந்த இடத்துல ஒரு டார்க் வைக்கணும்னா என்ன டார்க் வச்சா நல்லா இருக்கும். அப்போ கான்ட்ராஸ்ட் கலரை வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே போய்கிட்டே இருந்தாகணும். இப்போ நான் வந்து பிளாக்கை வச்சு இப்போ இந்த இடத்த முடிச்சிட்டேன்னா
இந்த இடத்துல பிளாக் வச்சு இந்த இடத்த முடிக்கிறேன்னா எப்படி எப்படி வருதுன்னா அது அது அப்படி வருது. அப்படி வந்து அப்படி உங்களுக்கு போயிடுது. முன்னாடி காமிச்சிட்டு. கப்பு செமையா இருக்கு. கப்பை பக்கா வந்துருச்சு இல்லையா? ஆக்சுவலாக கப்பை இன்னும் கொஞ்சம் டார்க் ஆக்கலாம். பார்ப்போம், தேவையான்னு பார்ப்போம். ஏன்னா என்னதான் இருந்தாலும் அது வந்து ஆர்ட் தான். முக்கியமான பாயிண்ட்டு இது வந்து கப்பு கிடையாது, அது ஆர்ட். அது அதை மறந்துட்டு என்ன அது கப்பு வந்து இந்த இடத்துல இப்படி கப்பே இல்லைப்பா அங்கே. சார் நல்ல அக்கௌண்ட் இருக்கு. வந்துருச்சு இல்லையா? இப்போ இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபார்மை இங்கே வந்து ஒரு கருப்பு பேண்டு ஒன்று இருக்கு. அந்த அந்த பேண்டை வந்து நான் அப்படி கொண்டு வந்தேன்னா அது அது அங்கே அங்கே வந்து ஒயிட் ஒன்று கொண்டாந்துடுறேன். இந்த இடத்துல ஒரு ஒயிட் பேண்ட் ஒன்று கொண்டாந்துடுறேன். இங்கே வந்து ஸ்ட்ரெயிட் ஆயிடுது. இங்கே வந்து அது ஸ்ட்ரெயிட் ஆயிடுது. இங்கே வந்து இது கருப்பாக இருக்குது, மீதி எல்லாமே கருப்பு தான். இது பக்கத்துல என்ன ஒரு லைன் ஒன்று போகுது. இது வந்து ஒயிட்டு, இது பிளாக்கு. இன்னொரு ஒயிட் ஒன்று வருது. இது வந்து பிளாக். அப்படி போயிடுது. ஓகே. அங்க வந்து கட்டாம ஒரு ரிஃப்ளெக்டர் லைட் இருக்கும் இல்லையா? அப்ப அந்த ரிஃப்ளெக்டர் லைட்டை அப்படி காட்டிட்டு இருக்கு. அதை ஸ்மூதன் அவுட் ஆக்கிடும். இதை கொண்டாந்துட்டு ஃபுல்லாக கொண்டாந்துட்டு அதுக்கப்புறம் நான் டயகனலாக லைன் கொடுத்துட்றேன். டயகனலாக நான் லைன் கொடுப்போம் என்ன ஆகும்னா எல்லாமே டயகனல் லைன்லேயே நான் மேனேஜ் பண்ண மாதிரி ஒரு ஒரு பிரமை. ஓப்ஸ், அபாரம் கிளம்பிடுச்சு. இப்போ இந்த இடத்துல பிளாக் பேண்ட் வர்றதுனால இந்த இடம் ஃபுல்லாகவே ஒரு கிரே டோனாக இருக்க போகுது. முதல்ல அந்த கிரே டோனை லேஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறேன். ரெக்கார்டிங் போயிட்டு தானே இருக்கு. கிரே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பிளாக் போறேன். இங்க ஆல்மோஸ்ட் எட்ஜுக்கு போயிடுறதுனால நம்ம வந்து கேர்லெஸ்ஸா இருக்கிற மாதிரி அவ்வளவு கவனிக்காம நம்ம செஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து கிரியேட் பண்றோம். அது ஒயிட்டா இருந்திருக்கணும். ஆக்சுவலா இது வந்து ஒயிட்டா இருந்திருக்கணும். அப்பதான் இது பிளாக் ஆகும். சரியா? அதனால நம்ம என்ன செஞ்சிருவோம், இப்ப இந்த இடத்துல ஒரு ஒயிட் பேண்டை கொடுத்துட்டு இதை பிளாக் ஆக்கிடுவோம். நான் ஒரு ஒரு கொஞ்சம் கவனிக்காம செஞ்சேன்.
ஐயோ மிஸ்டேக் விட்டோமேன்னு சொல்லிட்டு பதறி அடித்து அதை இந்த மாதிரி செய்ய ட்ரை பண்ணியிருந்தோம்னா அந்த படம் வந்து கட்டாயமாக வந்து சஃபர் ஆகும். ரைட், அந்த இடத்துல மிஸ்டேக் விட்டுருச்சு, நமக்கு மாத்திரம் தானே தெரியும், ரெஃபரன்ஸ் எல்லாத்தையும் இல்லையே. அந்த இடத்துல லேசாக ஒரு மடிப்பு ஒன்று இருக்கு. இந்த இடத்துல ஷேடோ இருக்கு. இப்போ திரும்ப இது வந்து பிளாக். நான் இதை வைக்கிறதா இருந்தால் வைக்கலாம். எக்ஸிபிஷனில் இந்த எக்ஸிபிஷனில் நம்ம ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஒர்க்ஸை ஃபுல்லாக வைக்கிறதா இருந்தால் வைக்கலாம். ட்ரை பண்ணலாம் சார். ம், நான் ஒரே ஒர்க்கு 2 மீடியம்ல பண்ணலாம்னு ஒரு ஐடியா சார். செய்யலாம், நல்லாயிருக்கும். ஓகே, பண்ணுங்க. பரவாயில்லையம்மா, படார்னு ஒரு பதில், அருமையான பதில் சொல்லிவிட்டேன். நீ பாட்டுக்கு பயங்கரமான ஆளா இருப்ப போல இருக்கேன். பிரீத்தி பண்ணலாமா? பிரீத்தி ஓகே சார், நான் கூட பிளான் வச்சிருக்கேன் சார் இந்த எக்ஸிபிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு சொல்லி. சரிம்மா, கட்டாயமா பண்ணுங்க. நம்ம உட்காந்து செய்யலாம். அதாவது நீங்க செஞ்சுட்டு இருக்க பார்க்க நம்ம கிளாஸ்ல உட்காந்து செய்யறதா இருந்தாலும் செய்யலாம், தப்பிதான் இல்லையா? சரி, அப்ப இந்த இடம் செட் ஆயிருச்சு. சரியா? இப்ப இந்த இடம் செட் ஆயிருச்சு. சொல்லுமா. வேர்ட் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன் சார், கலர் பென்சில்ல. செய்ய. சரியம்மா, இந்த இடம் கட்டாயமா ஆரஞ்சு ஆக போகுது. என்ன பேர்டுன்றத பாருமா. என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா, நம்ம என்ன எடுத்து என்னம்மா உங்ககிட்ட தான் வருவேன். இல்ல அது சரி, நேச்சுரலி நம்ம சேர்ந்து செய்வோம்னு தானே சொல்றேன் நான். அது இல்லை. என்ன முக்கியமான பாயிண்ட்னா, பளிச்சுன்னு கண்ணுக்கு தெரியக்கூடிய அளவுக்கு அந்த நம்ம பிளாக்கும் எல்லோவும் ஒரு பேர்டு ஒன்று செஞ்சிருந்தேன், ஞாபகம் இருக்கா? நம்ம செஞ்சிருக்கோமா? வாட்டர் கலர்ல பண்ணிருக்கீங்க இல்லைங்களா சார்? ஆமா, வாட்டர் கலர்ல பண்ணிருக்கேன், பென்சில்ல, பேஸ்டல்ல, அக்ரிலிக்ல, எல்லாத்துலயுமே செஞ்சிருக்கேன் நான். அது வந்து ஒரு ஃபேவரட் மீடியம், ஃபேவரட் சப்ஜெக்ட் எல்லாருக்குமே. சரியா? என்ன அது வந்து அவ்வளோ ஃபேவரட் சப்ஜெக்ட் இருக்கிறதுக்கு காரணம்னா, நான் எப்படி ஆரஞ்சு வச்சுட்டு இருக்கேன்றதை பாருமா. அந்த இடம் ஃபுல்லாக வந்து அந்த ஆரஞ்சு வரப்போது, நான் இந்த ஆரஞ்சை வந்து இந்த இடத்துல வந்து நல்லா டார்க் ஆக்குறேன். இந்த இடத்துல நல்லா டார்க் ஆக்குறேன். அப்படியே வெளியில் வர வர கொஞ்சம் லைட் ஆகிட்டே போகுது, மேலே தூரத்தில் போக கொஞ்சம் லைட் ஆகிட்டு வருது. நான் வந்து திரும்ப எல்லோ போட்டாலும் போடுவேன், ஐ மீன் ரெட்டு போட்டாலும் போடுவேன்னு நினைக்கிறேன், தெரியல. அந்த கான்ட்ராஸ்ட்மா, அந்த கான்ட்ராஸ்ட்ல அந்த கான்ட்ராஸ்டே கண்டுபிடிக்கிறது. சரியா? கான்ட்ராஸ்ட் வந்து நல்லா வந்து அட்ராக்ட் பண்ணிடுது. அதுக்கு மேலே என்ன ஆகுதுன்னா, டீட்டெயிலிங் வந்து காட்டுறது ரொம்ப, அதாவது காட்டணும் அப்படின்னு யோசிச்சு காட்ட ஆரம்பிச்சோன்னா, இப்போ ஒரு 2-3 கலர் இருக்கக்கூடிய ஒரு நம்ம அந்த இது வரைஞ்சோமே ஹம்மிங் பேர்டு, அதுல வந்து கழுத்துல வந்து பச்சை, சிகப்பு, மஞ்சள், பளபளன்னு மின்னுது, ப்ளூ கலர் இருக்கு,
அந்த உயிரை வாங்குற கதை இருக்கு பத்தியா, அந்த உயிரை வாங்குற கதை இதுல இல்ல. நிறைய நிறைய இடங்கள்ல சிம்பிளா போயிருது, அது கலரே சிம்பிளா வந்துருது. சரியா? அப்படின்றப்ப சக்சஸ் ரேட் வந்து நமக்கு ஜாஸ்தி இல்ல, ஈஸியா முடிச்சுட்டு போயிடலாம். அதனால எல்லாருக்கும் அதை பார்த்த உடனே பிடிக்கும். ஏன்னா நம்மளும் பாடுபடாம வரைஞ்சிருப்போம். நம்ம பாடுபட்டு வரைஞ்சோம்னா அந்த அந்த நம்ம பட்ட பாடு ஃபுல்லா அந்த பெயிண்டிங்ல தெரியும், அந்த வாக்குல தெரியும், நம்ம பட்ட பாடு தெரியும். இது அந்த பூவோடைய ஷேடோ எல்லாம் விழுகுது இந்த இடத்துல, நம்ம அப்படி காட்ட வேண்டாம். லேசா அந்த ப்ளூ வச்சுட்டு விட்டுருவோம். அந்த பூவோடைய ஷேடோ எல்லாம் காட்டு விழுகிற மாதிரிலாம் காட்ட வேண்டாம். நான் இந்த இடத்துக்கு டார்க் ப்ரௌன் கொடுத்தே தீரணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டாயம் வருது. இப்ப படத்துடைய மீனிங்கே மாறி போச்சு பத்தியா, மட்டகாரன் இந்த இடத்த நமக்கு செட் பண்ணவும். சரியா? இப்ப நம்ம இந்த இடத்துல ஒயிட்டா இருக்கிறது அவ்வளவு தூரத்துக்கு சந்தோஷமா இல்லை. இப்ப இந்த இங்க எல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் டார்க் வச்சுதான் ஆகணும். என்னம்மா அநியாயமா போயிடுச்சுல பாக்குறதுக்கு. இப்ப நான் வந்து எல்லா இடத்துலயும் அந்த பிரவுனை கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த ஒயிட்ஸ் என்னம்மா டார்க் கலர் செட் ஆகுது, டார்க் எல்லாம் எல்லாம் ஒன்னா உட்கார்ந்துருது. ரொம்ப லைட்டா குடுக்குறீங்கல்ல சார்? ரொம்ப லைட்டா கொடுக்குறேன். அட்மாஸ்பரிக் கலர் மாதிரி, அட்மாஸ்பரிக் கலர், ஆம்பியன்ட் லைட்ல வந்து அந்த கலர் இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை வந்து கிரியேட் பண்ணிடுறேன். அது என்ன, அது மாத்திரம் இல்லாம ஆம்பியன்ட் லைட்ல இருக்கிற அந்த ஃபீலிங் கிரியேட் பண்றது மாத்திரம் இல்லாம கம்ப்ளீட்டா இது வந்து பின்னாடி போயிடும். ஃபோக்கஸ் வந்து இதுல இருக்கவே இருக்காது. அப்படியே பிளேட் முன்னாடி வருது, பிளேட் டக்குன்னு முன்னாடி வருது பாரு. ஆக்சுவலா ஒண்ணுமே தெரியல, கலர் கொடுத்த ஒரு ஃபீலிங்கே தெரியல. அகதி எப்ப செய்ய முடியும்? படம் எடுத்த உடனேயா? இப்ப என்ன ஆயிரும்னா, இப்ப கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, கிளாஸை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கிளாஸ்ல வந்து கட்டாயமா ஸ்டெப் பை ஸ்டெப் உட்காந்து செஞ்சுட்டு இருக்கிறது அவ்வளவு ஈஸியான காரியம் கிடையாது. அதனால அதை நான் பிளேம் பண்ணவே மாட்டேன் அவங்கள. தனியா உட்காந்து செய்யும் போது என்ன செஞ்சிருவாங்க அவங்க, என்னுடைய ஃபைனல் ரிசல்ட் இருக்குல்ல அதுக்கு போயிடுவாங்க. ஃபைனல் ரிசல்ட்டுக்கு போனாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இவ்வளவு பில்டு பண்ணதுக்கு அப்புறம் மேல அந்த பிரவுனை வச்சாதான் நல்லா இருக்கும்னு ஒன்று இருக்கு இல்லையா, எடுத்த உடனே பிரவுன் வைப்பாங்க. பிரவுன் தெரியுது கிளியரா. இப்ப வந்து என்ன இதுல வந்து இந்த படத்துல என்ன நடந்திருக்குன்ற ஒரு ஃபீலிங்கே இருக்காது. இப்ப இது வைக்க வைக்க இன்னொன்னு ஒண்ணு நமக்கு தெரியாம ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. ஹைலைட் வந்து பிரைட் ஆயிட்டு போகுது. டல்லா இருந்த ஹைலைட்டு, அதான் மீடியமா வச்சிருந்த ஹைலைட்டு இப்போ வந்து நல்ல பிரைட் ஆயிட்டே வருது. அது அந்த பிளேட்ல அப்சர்வ் பண்ணேன் சார், நல்ல ஒயிட் தெரியுது. ஆமா, டபக்குன்னு வெளியே வந்துருச்சு ப்ளூ லைட்டு. இப்போ வந்து நான் என்ன செய்ய போறேன், ஒரு கொஞ்சம் ப்ரௌனை எடுத்து இந்த இடத்த கொஞ்சம் டார்க் ஆக்குறேன். நம்ம பாட்டிலுக்கு ஒரு டார்க் ப்ளூ வச்சா போறோம் நினைக்கிறேன் சார். பிளாக், ஆமா பாட்டிலுக்கு ஒரு டார்க் ப்ளூ வைக்கணும். அதுதான் மந்திரமா வச்சிட்டு இருக்கேன். அதான் மேஜிக். ஏன்னா அது பாட்டிலுமே செட் ஆயிடுச்சு. இப்போ இதில் வேற பண்ணுங்க. ஆமா, அது கொஞ்சம் கொஞ்சம் போல வச்சோம் அப்படின்னாலே போதும். அதுக்கு அந்த டார்க்கை கரெக்டா எங்க டார்க் வைக்கணும்ன்றது மாத்திரம் வச்சோம்னா போதும்.
ஸோ கலர் பென்சிலில் லைட் அண்ட் ஷேடில் நமக்கு மேஜராக கான்ட்ராஸ்ட் தெரியணும். கான்ட்ராஸ்ட் தெரியணும், கான்ட்ராஸ்ட் தெரியணும். தெரியணும். ஆமா, ஒரு கலர் வச்சோம்னா அதுக்கு கான்ட்ராஸ்ட் கிரியேட் பண்றதா இருந்தால் அதுக்கு ஃபேமிலி கலரை வச்சு எவ்வளோக்கு எவ்வளோ கான்ட்ராஸ்ட்டை கிரியேட் பண்ணமோ கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆக்சுவல் கான்ட்ராஸ்ட் கலர் வச்சு கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்றோம். இன்க்ரீஸ் பண்ணிட்டு அங்கதான் வருது வித்தையே. கொஞ்சம் போல இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கு மேல அந்த ஃபேமிலி கலர்ல ஒரு கலரை வச்சாகணும், இல்லாட்டி பாடி கலரை வச்சாகணும். அந்த கான்ட்ராஸ்ட் கலர் வச்சோம் இல்லையா, கான்ட்ராஸ்ட் கலர் அதை தூரத்துக்கு கொண்டு போயிருச்சு. ஆனால் அது தப்பிதமான ஒரு கலர் அந்த இடத்துல இருக்கிறது தெரியும். கான்ட்ராஸ்ட் கலர் எப்படி அங்க வரும்? வராது. ஆனா கான்ட்ராஸ்ட் கலர் கொடுத்து தான் அதை டிஸ்டன்ஸ் கொண்டு போக முடியும். இப்ப அதை கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாருங்க, இதை ஏத்த ஏத்த என்ன ஆயிட்டு இருக்குன்றத பாருங்க. பயங்கரமா டெக்ஸ்சர் ஃபார்ம் ஆயிருக்கு சார். கிளீனா துணி விழுந்திருக்கிற ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. ஆமா. சரி, இப்ப பிளாக்குக்கே போயிட போறேமாண்ணா. பாட்டிலுக்கா சார்? பாட்டிலுக்கு பாட்டிலுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கப்புக்கு கொஞ்சம் போல பிளாக் கொடுப்போம். அப்ப இந்த இந்த ஆரஞ்சில் நம்ம கொஞ்சம் ப்ளூவும் வச்சிருக்கோம், கிரேயும் வச்சிருக்கோம். ஆனா மேல ஆரஞ்சு வச்சோம் கடைசியில, கிரேக்கு மேல ஆரஞ்சு வச்சோம். இப்ப இங்க பிளாக் நான் கொடுக்க போறேன். இந்த பிளாக்கை கொடுத்துட்டு அதுக்கு மேல நான் ஒரு ப்ளூ வைக்கத்தான் வச்சாகணும். ப்ளூ வச்சாதான் அது ப்ளூ பாட்டிலோட ஃபீலிங் இருக்கும். இல்லாட்டி பிளாக்கும் ப்ளூவும் வச்சு பாட்டில் வரைஞ்சிருக்காங்கன்னு தெரியும். அது தெரியக்கூடாதுல்ல, அதானே நம்மள்ட்ட எய்மே. தெரியக்கூடாதுன்றதான் நம்மள்ட்ட எய்மே. எங்கெல்லாம் பிளாக் இருக்கும் நான் பாட்டிலே யோசிச்சு பார்க்காம நான் பாட்டு கலர் மாத்திரம் வச்சுட்டு போயிட்டு இருக்கேன். இப்போ நான் கிளாஸ்ல லைட் அண்ட் ஷேட் கலர் எடுக்கிறேன்னா அதுக்கு முன்னாடி கலர் வீலும் அதோட கான்ட்ராஸ்டும் எஜுகேட் பண்ணிருக்கணும். ஆமா, கான்ட்ராஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி இருக்கணும். அதோடைய வேல்யூ ஸ்கேல் என்னன்னு சொல்லி இருக்கணும். கலர் எல்லோவும் இதுவும் மிக்ஸ் பண்ணா என்ன ஆகுது, எல்லோவும் ரெட்டும் மிக்ஸ் பண்ணா என்ன ஆகுது, எல்லோவும் வயலட்டும் மிக்ஸ் பண்ணா என்ன ஆகுது, எல்லோவும் கிரீனும் மிக்ஸ் பண்ணா என்ன ஆகுது அப்படின்றது கிளியரா ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது தெரியாம அவங்க இந்த இந்த சப்ஜெக்டை ஹேண்டில் பண்ணவே முடியாது. சரியா? நான் இது என்னுடைய நாலேஜை வச்சு நான் இந்த இடத்த டார்க் லைட்டு கொண்டாந்துக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலா இப்படி இல்லை இந்த இடத்துல இருக்கக்கூடிய டார்க் லைட்டு. இது கம்ப்ளீட்டா டார்க்கா இருக்கு. போட்டோல இது கம்ப்ளீட்டா டார்க்கா இருக்கு. அந்த ஸ்பெஷல் ஸ்டைல் சொன்னேன்ல சார். ஆமாமா. இவருக்கு இப்போ லைட் அண்ட் ஷேட் கலர்ல எடுக்க சொல்றாரு. ஆனா கலர் வீல் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஸோ பேசிக்கு நான் கான்ட்ராஸ்ட் சொல்லி கொடுத்துட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். ஆமா, இல்ல கலர் வீல்ன்றது அப்படி போக வேண்டாமா? அதாவது என்னன்னா இப்ப அம்ப்ரெல்லா இருக்கு இல்லையா, அம்ப்ரெல்லால ஆல்மோஸ்ட் எல்லா கலரும் வச்சு ஒரு அம்ப்ரெல்லா ஒன்று இருக்கும்ல. எல்லா கலருன்றதை விட நிறைய கலர்ஸ் வச்சு ஒரு அம்ப்ரெல்லா இருக்கும், எல்லா கலர் வச்சு அம்ப்ரெல்லா இருக்கும். ரைட், சரியா? அப்ப ஒரு அம்ப்ரெல்லா 4-5 அம்ப்ரெல்லா தொங்கிட்டு இருக்கிற மாதிரில ஜப்பான்ல எல்லாம் அப்படி போட்டிருப்பாங்க தெரியுமா? பேப்பர் அம்ப்ரெல்லாஸ் ஜப்பான்ல இப்படி போட்டிருப்பாங்க. ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. அழகா இருக்கிறது மாத்திரம் இல்லாம ஒரு அது என்னமோ பயங்கரமான ஒரு ஃபெஸ்டிவ் மூடு ஒன்று கிரியேட் பண்ணும் அது. அப்ப அந்த மாதிரி அம்ப்ரெல்லால சரி, அந்த மாதிரி அம்ப்ரெல்லா செய்வோம். முதல்ல நம்ம தனியா 2-3 கைண்ட் ஆஃப் அம்ப்ரெல்லா செஞ்சு பார்ப்போம். அந்த அம்ப்ரெல்லா நம்ம அங்க கொண்டு போவோம் அப்படின்ற மாதிரி என்னமாச்சும் ஒரு கதையை கொண்டாந்து ஒரு மல்டி கலர் அம்ப்ரெல்லா, yellow, blue, red, green ஒரு அம்ப்ரெல்லா. இன்னொரு அம்ப்ரெல்லா
ரெட் ஆரஞ்சு எல்லோ மாத்திரம். மூணாவது அம்பரல்லா வந்து கிரீன் எல்லோ மாத்திரம். நாலாவது அம்பரல்லா வந்து கிரீன் எல்லோ ப்ளூ. இப்படியே அதை கொண்டு போயிட்டு இருந்தோம்னா கலர் வீல் தான் நம்ம சொல்லி தந்துட்டு இருக்கோம், கலர் வீல் சொல்லி தரல. அது சயின்டிபிக்கா உள்ள போச்சு அப்படின்னா எனக்கு வராது அப்படின்ற ஒரு ஃபீலிங். அதாவது அந்த பிள்ளைகளுக்கு அப்படிலாம் தோணும். அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அப்படி தோணும் அப்படிலாம் இல்ல, தோணும். எனக்கு எனக்கு வராது, எனக்கு கலர் வீல் வராது, அதனால எனக்கு கலர் வீல் சொல்லி தராத. கலர் பென்சில் எடுக்கவே அது ஒரு ஹிண்ட்ரன்ஸா இருந்தது. மோனோக்ரோமேட்டிக்கே ஒரு 4-5 பண்ணிட்டு அப்புறம் 2 கலர் ஃபிக்ஸ் பண்ணி இப்படிதான் கலர் பென்சிலை இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். ஆமா, ஈஸி இல்ல. மீடியம் வேற மீடியம் எடுக்க தயாராவே இல்ல. நம்மளே அப்படிதானே இருக்கோம். ஆமா, எனக்கே டைம் பிடிச்சது கரெக்ட் தான். பட் அவருக்கு ரொம்ப எனக்கு என்ன சொல்லலாம், ரெஸ்ட்ரிக்ஷன் ரொம்ப நிறைய. நம்ம போஸ்ட் பண்ண முடியாது, ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எக்ஸ்பிளைன் பண்ணா ஏத்துக்கத்த மைண்ட் செட் இல்ல. ஏஜ் அப்படி, பட் மைண்ட் அப்படி. ஏஜ் ஒரு ஏஜ், அவரோட மைண்ட் அக்செப்டன்ஸ் ஒரு 7 or 8 year old அக்செப்டன்ஸ். ஓகே ஓகே. சோ பயங்கர ட்ரிக்கியா தான் இருக்கு. ஆமா, ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆனா இது ஒரு பெரிய சர்வீஸ் தான். இல்ல, நான் ஒரு சப்ஜெக்ட்ல ப்ரிப்பேர் எல்லாம் ஆக முடியல. ஆமா, இது சப்ஜெக்ட் இல்ல, சப்ஜெக்டே கிடையாது. அதாவது அந்த நேரத்துல வந்து அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யலைன்னா அன்னைக்கு அதை செஞ்சு வேஸ்ட் தான். அப்படியே உங்களோட ரெஃபரன்ஸ் ராமச்சந்திரன் சார் ஃபேஸ்புக்ல இருக்க ரெஃபரன்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஆமா, என்னத்தை எப்போ வருதோ எடுத்துட்டு நம்ம செஞ்சுட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஓனர்ல சூஸ் பண்ணா 90% முடிச்சிடலாம் காய்ச்சி இறங்க அப்படின்னு. ஆமா, அப்படிதான் போயிட்டு இருக்கு. கூகுள்லயோ யூடியூப்ல எடுக்கிறானா, ஐயோ என்னத்த எடுக்க போறானோ. ஆமா, அது வேற இருக்கு. இல்ல நான் குடுக்குற ரெஃபரன்ஸ்ல சூஸ் பண்ணேன். தைரியமா எடுக்க வச்சது அந்த மோனோக்ரோமேட்டிக், அந்த டால்பின். ஓகே ஓகே ஓகே. இல்ல, அது அவங்கள ஒத்துக்க வச்சுக்கிறதுன்றது அவ்வளவு ஈஸி இல்ல. இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் கேஸ். அதனால நம்ம வந்து தப்பிதான் நடந்த அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இந்த சென்ஸ் இல்ல, அந்த குழந்தைக்கு வந்து அப்படி இருக்கு, நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நம்ம நார்மல் ஆளுங்க இருக்காங்கல்ல, நார்மல் ஆளுன்னா நம்மள மாதிரி ஆட்களை சொல்றேன். ரெகுலர் கிட்ஸ் மாத்திரம் இல்ல, மெச்சூர்டு பீப்புளே சொல்றேன். உங்களையே சொல்றேன்னு வச்சுக்கலாம். உங்களை 2 பேரையுமே வச்சு எடுத்து நான் சொல்றதா இருந்தால், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்ய வச்சா மாத்திரம்தான் வந்து உருப்படியா செய்வீங்க, இல்லாட்டி உருப்படியா செய்ய மாட்டீங்க. என்னமா? ஆமா, கட்டாமா, இல்லாட்டி செய்ய மாட்டீங்க நீங்க. அப்ப நான் டீச் பண்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? உங்களுக்கு ஆமா, உங்களுக்கு யூஸ் இல்லைன்னா அப்புறம் நான் டீச் பண்ணி என்ன இருக்கு? அப்போ உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு செய்யறதா இருந்தால் நம்மளும் அதே சிண்ட்ரோம்குள்ளதான் இருக்கோன்ற. என்ன நம்ம வந்து கொஞ்சம் அந்த சோஷியல் விஷயங்கள்லாம் கொஞ்சம் யோசிப்போம். சரி, இவர் சார் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்லுவார், அதனால கேட்போம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சில விஷயங்கள் யோசிப்போம். அந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸும் யோசிக்க மாட்டாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். இப்போ நான் என்ன செய்ய போறேன், நம்ம எல்லாம் ஓவராலாக ஒரு ப்ளூ கொடுக்க போறேன், அந்த ஹைலைட்ஸ் அதுகளெல்லாம் விட்டுட்டு. ஆமா, கொஞ்சம் டார்க்கா மாத்திரம் ஆக்கிடுறேன். என்ன செய்யறேன்னா, ஓவராலா ஒரு ப்ளூ கொடுத்துட்டு இன்னொரு ப்ளூ ஒன்று கொடுக்கலான்னு பார்க்குறேன். இல்லை, இந்த இடத்துல இருக்க இங்கே ஹைலைட்ஸ் இல்லை. அதாவது இந்த இடத்துல லைட்ஸ் இருக்கே தவிர ஹைலைட்ஸ் இல்லை.
சரியா? அப்போ இங்கே வர்றப்ப நான் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருந்தாகணும். அவ்வளோ ஃப்ரீயாக செய்ய முடியாது. கிட்டக்கு வர வர அவ்வளோ ஃப்ரீயாக வந்து நான் கலர் ஏற்றிட்டு போக முடியாது. நான் இந்த இடத்துல ஒரு லைட் ப்ளூவை கொடுத்துடலான்னு பார்க்குறேன். ஒரு லைட் ப்ளூ பாட்டில் ஆயிடுச்சு. டார்க் ப்ளூ பாட்டில் இருந்தது, லைட் ப்ளூ பாட்டில் ஆயிடுச்சு. இது எந்த பிராண்ட் புக்கு சார்? இது அனுப்பம் தாம்மா, அனுப்பம் தான். அனுப்பம் ஸ்கெட்சோ. நான் வாங்கினேன் சார், ஆனால் அது அனுப்பம்ல தான். ஆனால் பேப்பர் அப்படியே கீழே. ஓ, இதா வெயிட் இல்லையா? வெயிட் இல்லையா இல்லை வெயிட் ஜாஸ்தியா? ஜாஸ்தியா நினைக்கிறேன். 140 GSM இருக்கு. 140 GSM நல்லா இருக்குமே. அப்படியே ஏத்தினா அப்படியே கிழியுது, பேப்பர் கிழியுது. ஐயா, ஃப்ளவர்ல 2-3 இடத்துல கிழிஞ்சு திரும்பி ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க. பழசா இருக்குமாப்பா? மேபி ஸ்டாக் வந்து பழசா இருக்கும். என்ன செஞ்சிடறாங்கன்னா, ஸ்டாக் வந்து டேட் எல்லாம், மேனுஃபேக்சர் டேட் எல்லாம் போடுறாங்க. அனுப்புறப்போ வேற ஏதோ வருது. அதை கேர்ஃபுல்லாக அந்த மேனுஃபேக்சர் டேட்டெல்லாம் வெளியே எடுத்துட்டு வேற டேட்டை போட்டு விட்டுறாங்க. பொய் சொல்லிடுறாங்க. பொய் சொல்லிடுறாங்க. பொய் சொல்லிடுறாங்க. அதை அதில் ஒட்டி இருக்கு இல்லையா, அதெல்லாம் பொய் சொல்லிடுறாங்க. சரிம்மா, பாட்டில் வந்து நம்ம இன்னும் டார்க் ஆக்கலாம். டார்க் ஆக்கணும்னு யோசிச்சோம்னா, இப்போ இந்த இடத்துல எல்லாம் வந்து நல்லாவே பிளாக் இருக்கு. இப்போ என்னன்னா, அந்த பாட்டிலை வந்து ஷைனிங்கோட அந்த அந்த ரிஃப்ளெக்ஷனோட அந்த டிரான்ஸ்பேரன்சியோட கொண்டாடணும்னா என்னென்ன மாதிரி கலர்ஸை எப்படி எப்படி யூஸ் பண்ணானா வரும் அப்படின்றது வந்து ஒரு 10-15 ஒர்க் நம்ம செஞ்சு பார்த்துட்டோம்னா நமக்கு வந்து அந்த ஷூரிட்டி கிடைச்சிருது. ஓகே, இப்படி இப்படிலாம் செஞ்சோம்னா அப்போ நான் வந்து ஆக்சுவலாக உங்களுக்காக வந்து நிறைய லேயர்ஸ் ஏற்றிட்டு இருக்கேன், இது பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக வந்து இதை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நான் செஞ்சுட்டு போக முடியும். சிம்பிளா செஞ்சுட்டு போனேன்னா இந்த ஒரு பியூட்டி இருக்காது. இந்த பியூட்டி இருக்காது. இப்போ ஒரு வயலட் ஸ்டோன் ஒன்று வைக்கிறேன். பேப்பர்ல இருக்கக்கூடிய ஒயிட்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சுமா. அந்த கேப், ஒயிட் கேப் இருக்கும் தெரியுமா, அந்த கேப்பே இல்லாம ஆகிட்டு வருது. ஏன்னா நான் தேய்க்க கொஞ்சம் சூடேறுது இல்லையா, கீழே இருக்கக்கூடிய வேக்ஸ் வந்து உருகி அந்த கேப்புக்குள்ள உள்ள போயிடுது. சரி, இப்போ நான் வந்து கட்டாயம் இந்த இடத்த கொஞ்சம் பிளாக் ஆக்க போகிறேன்.
அதை டார்க் ஆகும் என்ன ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுமா. இப்படியே செஞ்சுக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம். எப்போ நிறுத்தணுன்றது வந்து நமக்கு வந்து கரெக்டாக தெரிஞ்சாகணும். அதான் நான் கேட்க வரலான்னு நினைச்சேன் சார். எப்போ நிறுத்தணுன்றது கரெக்டாக தெரிஞ்சாகணும். இப்போ என்னன்னா இது என்னம்மா என்ன சொல்லணும், அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்றேன். ஒரு 4 படம் ஜாஸ்தி வரைஞ்சி கெட்டு போயிருமா, கன்றாவி ஆயிரும் 4 படம். அப்புறம் 5ஆவது படத்துல இருந்து கரெக்டாக நிறுத்திடுவேன். கொஞ்சம் குறைச்சலா இருந்தாலும் பரவாயில்ல, இப்பயே நிறுத்திடுவோன்னு சொல்லிட்டு நிறுத்துவேன். சரியா? அப்படி ஆமா. அப்ப வந்து வச்சிடுற பத்தியா. அப்ப அப்படி வைக்கிறப்ப உனக்கு வந்து ஆஹா இந்த படம் நல்லா இருக்கு, இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் லேசா ஏத்தலாமே, ஒரு 2 நாள் கழிச்சு வந்துச்சுன்னா பரவாயில்ல. அது சரி, 2 நாள் கழிச்சு வந்துச்சுன்னா பரவாயில்ல. அன்னைக்கே இது பிடிச்சி தேய்ச்சிக்கிட்டே உட்காந்துருந்தேன்னா படம் வந்து கந்தலாத்தான் போகும். ஆமா 9 days 9th இதுக்கு மேல இதுக்கு ஒண்ணும் பண்றதா இல்ல அப்படி வச்சுட்டேன். நான் வந்து அங்க மக வீட்டில் அமெரிக்காவில் இருக்கிற சமயத்தில் ஒரு டெசர்ட் செஞ்சிருந்தேன். நம்ம இருக்கா 4-5 பொம்பளைங்க அந்த டெசர்ட்ல போயிட்டு இருக்கிற மாதிரி வாட்டர் கலர் அது செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது செய்கிறேன் சரியா வரல, இன்னொன்று தடவை செய்கிறேன் சரியா வரல, அதை இந்த இடம் சரியா இருக்கு, அந்த இடம் சரியா வரல, என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு. டபார்னு எடுத்து ஃபுல்லாக வந்து தண்ணி ஒன்று எடுத்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு கவக்குன்னு எடுத்தேன் எல்லாத்தையும். அப்படியே மேலே டிஷ்யூ பேப்பரை வச்சு எடுத்தேன். வெளியில் எடுத்த உடனே எங்கெங்கெல்லாம் லைட் வச்சா சரியா இருக்கும், எங்கெங்கெல்லாம் டார்க் இருந்தால் பரவாயில்லன்னு தெரிஞ்சு லேசாக அப்படின்னு டச் பண்ணேன். இதை முதல்ல செஞ்சுருக்கலாம், அவ்வளோ டச் பண்ணிட்டு விட்டுருக்கலாம். இல்லை அந்த பாவாடையில் இன்னும் கொஞ்சம் மடிப்பு, அந்த மண்ணாலில் இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டு, பாப்பா இதுலேயே படம் போச்சு. எனக்கு நான் ப்ராடமா பார்க்க ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ணேன் அப்படின்னா முக்காவாசி அதுல என்ன இருக்கோ ஓகே. சார்ட் ஆஃப் இமேஜினேஷன் அங்க எங்க ஆட் பண்றேனோ ஆரம்பம் அங்கதான். ஆமா, சிக்கல் எங்க நிறுத்தணும் எதை பண்ணணும்னு தெரிய வராது, போயிட்டே இருக்கு. சாண்ட்ல கடைசியில அப்படிதான் ஆச்சு. இன்னும் டார்க் வரணும் அங்கன்னு தெரிஞ்ச ஆட் பண்ண போயிட்டே இருக்குது. எப்பாடியோ அத மோசமா போகுதுன்னு தெரியும், ஆனால் நிறுத்த முடியாது. மோசமா போனதை சரி பண்ணணும் தான் தெரியுது. ஆமா, அத இவ்வளவு நாள் இவ்வளவு தூரம் பண்ணிட்டோமே, அதை சரி பண்ணலாம் தான் வருது. எக்ஸிபிஷன் கொடுத்த அக்ரிலிக் பெயிண்டிங் அப்படிதான். கிளவுட் செட் ஆயிடுது, ஆனா ஏதோ சம்திங் மிஸ்ஸிங். நான் ஒரு 8 லேயர் விட்டுருப்பேன் கடைசியில. ஓகே, கான்ட்ராஸ்ட் மிஸ். டைம் இருக்காமா? இன்னும் ஒரு 10 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 5 நிமிஷம். ஓகே சார். இப்போ புரியுது. கான்ட்ராஸ்ட் கரெக்டா தெரிஞ்சிருந்தா மட்டும் ஈஸியா வரும். ஆமா, கான்ட்ராஸ்ட் சரியா தெரிஞ்சா போயிட்டே இருக்கும். அந்த கான்ட்ராஸ்ட்டை வந்து ஜாஸ்தி குறைச்சலா வந்து ஆக விடாம பார்த்துக்கிட்டே இருக்கணும். கான்ட்ராஸ்ட் வந்து கடைசியில தான் ஏற்றணும். இப்போ இந்த இடத்த நான் வந்து அந்த ஒயிட்டா வச்சிருக்காட்டி எங்க டார்க் வரணும் எங்க லைட் வரணுன்றது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போயிருந்தோம் எனக்கு.
சரியா? இப்படி கொடுத்துட்டோம் ஒரு இது. இப்போ கொஞ்சம் கூட பயப்படாம அங்க இருக்கக்கூடிய பூவை மாத்திரம் காப்பி பண்ண ட்ரை பண்ணிடக்கூடாது. அங்க இருக்கிற பூவை காப்பி பண்ண ட்ரை பண்ணோம், கரெக்டா எல்லா இடத்துலயும் அது வைக்கல அப்படின்னா அது வந்து ரொம்ப அசிங்கமா தெரியும். இதுல தான் சார் மிஸ் ஆகுது. எங்க கிரியேட்டிவிட்டி வரணும், எங்க காப்பி பண்ணணும்ன்றது தெரியணும். ஆமா, அது 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 ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அது அதாவது இந்த இடத்த வந்து லூசா விட்டு போயிடுவோம், இந்த இடத்த அப்படியே கேப்சர் பண்ணுவோம் அப்படின்றதுக்கும் அதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. இட் கம்ஸ் வித் மோர் வித் ஃபெயிலியர் தேன் சக்சஸ். எவ்வளவுக்கு அளவு வந்து தப்பிதமா விட்டு ஓட்ட விட்டு அழுது 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 தூக்கி போட்டோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ நமக்கு வந்து அந்த கிரியேட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஆக்சுவலாக கரெக்ட் சார். சார் இப்போ இந்த பூ போடலனாலும் பரவாயில்ல இல்லைங்களா? பூ போடுறேன், சரி, இப்போ இப்போ இப்படியே ஒரு போட்டோ எடுத்துடுறேன். இல்ல நான் கேக்குறேன் சார். இப்படியே ஒரு போட்டோ எடுத்துடுறேன், பூ போட்டு ஒரு போட்டோ எடுத்துடுறேன். ரெண்டுல எது வந்து செஞ்சா சரியா இருக்கு? இல்ல அதுவே பெஸ்டா தான், பூ போட்ட பிறகும் பெஸ்டா தான் சார் இருக்கும். இல்லம்மா, பூ நான் கேக்குறேன். பூ போடணுன்ற தேவை இல்லை, பூ போடணுன்ற தேவை இல்லை. ஆனா என்னன்னா, நான் வந்து இவ்வளவு இப்ப நான் வந்து நல்ல படம் வரைகிறதுக்காக நான் வரையலை இல்லையா? நான் நல்ல படம் வரைகிறதுக்காக வரையலை. நான் வரைஞ்சிட்டு இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து இந்த படத்தை எப்படி வரைகிறது அப்படின்னு சொல்லி தரதுக்காக தான் வரைஞ்சிட்டு இருக்கேன். அப்படின்னு வரைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது இவ்வளவு தூரத்துக்கு பாடம் எடுத்தாச்சு, அதை மாத்திரம் ஏன் விடணும் அப்படின்றேன் நான். அவ்வளவுதானே தவிர அது பூ போடுறது வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ட்லாம் இல்லை. அதுதான் நான் கேக்குறேன். சப்போஸ் அத கூட விட்டு கூட பண்ணலாம் இல்லைங்களா அப்படின்னு. பண்ணலாம், தாராளமா பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். அதை விட்டுட்டு நீ 2-3 இது வச்சிருக்க சரியா? இங்க இப்ப நான் வந்து அதை எப்படி உங்களுக்கு அந்த இடத்துல பூ போட்டுட்டேன். ஆக்சுவலாக பூ போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்துருந்தா நல்லாயிருக்கும். தேவையாக இருந்தால் ஃபோட்டோஷாப்பில் அதை அழித்து பார்த்துக்குங்க நீங்கள். அதை நீ 2-3 வச்சுருக்கிறதுனால ஒன்றில் வந்து அந்த பிளேட்டில் பூ போட்டு அந்த பிளேட்டை கம்ப்ளீட் பண்ணு. முதல்ல மீதி எல்லாத்தையும் பிளாங்காக விட்டுட்டு அந்த பிளேட்டை கம்ப்ளீட் பண்ணு. பிளேட்டை கம்ப்ளீட் பண்ணி இந்த லைட் அண்ட் ஷேடெல்லாம் கொடுத்து பூ போட்டு பாரு. ஒன்றில் வந்து பூ போடாமல் லைட் அண்ட் ஷேடை மாத்திரம் கொடுத்துட்டு பூ போடாமல் வச்சுப்பாரு. முன்னாடி வந்து ஏதாச்சும் சிம்பிளாக ஒரு ஆப்ஜெக்ட் ஏதாவது ஒன்று கொடுக்க முடியுதான்னு சொல்லிட்டு பாரு. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்றத பாருங்க. இந்த இதுக்கும் அந்த இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்றத பார்த்து. ஓ, கேமரா ஓகே. என்ன ஆச்சுமா அது? கேமராவை ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம கண்டால புறப்பட்டுச்சு. அந்த இடம் டார்க். என்னம்மா? நம்ம இவ்வளவு வேலை செஞ்சிருக்கோம்னே தெரியும் நினைக்கிறேன். ஆமா, சார் மிச்ச போட்டோஸ் அனுப்பிச்சுடுங்க சார், இதோட எடுத்த செட் ஆஃப் போட்டோஸ். ஆமா, எல்லாத்தையும் அனுப்பிச்சிருக்கேன். அதான் இதுக்கு முன்னாடி கிளாஸஸா? இல்ல சார், இந்த போட்டோ எடுக்கிறம்போது அப்ப எல்லாமே அனுப்பி எல்லாத்தையும் சேர்த்து அனுப்பிச்சிடுங்க. இல்ல ஸ்டில் லைஃப் இங்க போட்டோ எடுத்தீங்களா சார்? ஓ, ஓகே 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 ஓகே. இந்த சீரீஸ்ல எடுத்த போட்டோஸ். சரி, நான் உடனே அனுப்பி விட்டேன்னா சரி, அனுப்பி விடலன்னு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணி ரிமைண்டர் அனுப்பிடுமா? ரைட் சார்.
இது அப்போ இப்படி ஒரு பூ இருக்குது, அதை போடுறதா இருந்தால் இதில் வந்து பிளேட்டு மாத்திரம் இல்லை, எம்ப்ராய்டரி ஒரு இது இருக்குது, ஒரு ட்ரெஸ் இருக்குது, அதில் எம்ப்ராய்டரி போடுறதா இருந்தால் அதை என்ன செய்யறது அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று வருதுன்னு வச்சுக்க. அப்போ உனக்கு தெரியணும்ல அதை எப்படி செய்யறதுன்னு, எவ்வளவு செய்யணும், எவ்வளவு செய்யாமல் இருக்கணும். அப்போ அதுக்காகத்தான் நான் செய்கிறேன். இது வந்து அந்த பூவையும் சேர்த்து தான் இந்த படம் கம்ப்ளீட்டுன்றது இல்லை. ஓகே சார். ஆனால் அந்த பூ இருந்துச்சுன்னா இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா அதை எப்படி செய்யறதுன்றது வந்து நமக்கு கிளியரா ஒரு ஐடியா இருக்கும். ஏன்னா இது இந்த 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 பெயிண்டிங் வந்து ஒரு எனக்கே ஒரு மாஸ்டர் பீஸ். உண்மையா சொல்றதா இருந்தா எனக்கே ஒரு மாஸ்டர் பீஸ் அது. ஆமா, அருமையான ஸ்டடி இது. அவ்வளவுதான் அதோட நிறுத்திக்கிறோம் அதை. இப்போ நான் வந்து பெருசாக ஒன்றும் டிராயிங் போட்டு அக்யூரேட்டெல்லாம் ஒன்றும் செய்யலை, சரியா? ஆனால் பார்க்கறதுக்கு என்னமோ அந்த டிசைன் அங்கே இருக்கிற மாதிரியும் ரொம்ப கஷ்டப்பாடுபட்டு மெனக்கெட்டு செஞ்ச மாதிரியும் ஒரு ஃபீலிங் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காரு. அதுக்கு காரணம் என்னன்னா மீதி இடங்கள்லாம் நம்ம வந்து அவ்வளோ தூரத்துக்கு டீட்டெயில் காட்டியிருக்கோம். எந்த இடத்துலையும் டீட்டெயில் வந்து தப்பிதமா இல்லை. அது ஒரு முக்கியமான ஒரு காரணம். இங்க வந்து லைட் கம்மியா இருக்கிறதுனால கொஞ்சம் டார்க்காகவும் இந்த பூக்கள்லாம், அங்க லைட் ஜாஸ்தியா இருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாகவும் இருக்கும். இப்ப அந்த பிளேட்ல அந்த பூவை போட்ட உடனே பாட்டில் இவ்வளவு கஷ்டப்பட்டது, இங்க இவ்வளவு லைட்டிங் கொடுத்தது எதுவுமே தெரியாம போயிடுச்சு பாரு. அந்த பிளேட்ல இருக்கக்கூடிய அந்த பூ மாத்திரம் தான் தெரியுது. ஆக்சுவலா மீதி எல்லாம் மறைஞ்சு போச்சு. பாக்குற ஆளுகளுக்கு வந்து அவ்வளவுதான் தெரியும். என்ன செய்வாங்க, இந்த படத்தை வரையணும்னு ஆசைப்படுற ஆளுங்க அந்த பூவை வந்து அந்த பிளேட்ல இருக்கக்கூடிய பூவை வரைஞ்சிட்டு பார்ப்பாங்க, படம் நல்லா வரலையேன்னுவாங்க. ஆக்சுவலா அந்த பூ பிளேட்ல இருக்கக்கூடிய அந்த எஃபெக்ட் வந்துருச்சு பாரு. அருமையான படம் இல்லையா? அதாவது இது என்னன்னா இதத்தான் சொல்றேன். அப்ப இப்படி ஒரு படம் வரையணும்னா இது எத்தனாவது சிட்டிங்? 4வது சிட்டிங்காமா? 4வதுமா? 15 ஆரம்பிச்சோம், 17 ஒன்று செஞ்சோம், 21, இப்போ வந்து 28. சரியா? அப்ப 4 ஆக்சுவலா கொஞ்சம் ஃபாஸ்டா தான் போயிருக்குது. 4 சிட்டிங் உட்கார்ந்தா தான் ஒரு, நான் வந்து ஒரு உங்களுக்கே நல்லா தெரியும், ஒரு பயங்கரமா ஃபாஸ்டா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட். ஃபாஸ்டா ஒர்க் பண்ணக்கூடிய ஆள் மாத்திரம்ல ஒரு சரியான ஒரு எக்ஸ்பர்ட். ஆபீஸ் அதாவது என்னையோட பெருமைக்காக பேசிக்கிட்டு இருக்குல்ல சொல்றேன். அது ஒரு பாயிண்ட்டை ப்ரூவ் பண்றதுக்காக சொல்றேன். எனக்கே இவ்வளவு நேரம் ஆகும்னா இந்த எஃபெக்ட் இதுக்கு இதை விட ஃபாஸ்டா எப்படி கொண்டாந்துருக்க முடியும்? அப்ப நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செஞ்சு காட்டினா தான் அவங்களுக்கு விளங்கும். இதை கஷ்டப்பாடுபட்டு மூச்சை பிடிச்சுக்கிட்டு வரைஞ்சாதான் இது சக்சஸ்ஃபுல்லா வரும், இல்லாட்டி வராது. இப்போ உங்களுக்கு தெரியும்ல, இனி அடுத்த ஒரு படம் வரையறதா இருந்தா சார் மஃப்ளர் வேண்டாம்,
ஒரே ஒரு பாட்டில் வைப்போம். இல்ல சார், நான் அடுத்தது கேட்க வந்தேன். எனக்கு அந்த நீங்க பிராஸ் இது பண்ணிருக்கீங்களா கப்பு, ஆ ஆ ஆ அது பண்ணணும்னு தான் கேட்க வந்தேன் நான். வெறும் அந்த பிராஸ் கப் ஆ சரி, செய்வோம். சிங்கிளா சிங்கிளாலும் ஓகே, சிங்கிளாலும் ஓகே, இதுலயே அதை சேர்க்கறீங்கனாலும் ஓகே. இல்ல நான் அந்த அந்த செட் ஆஃப் ஃபோட்டோகிராஃப்ஸ் அனுப்பி விடுறேன். அந்த செட் ஆஃப் ஃபோட்டோகிராஃப்ஸ் அனுப்பி விடுறேன். மெட்டாலிக் எஃபெக்ட் வந்து மெட்டாலிக் கலர்ஸ் இல்லாம கொண்டு வர்றது பெரிய விஷயம் தான். ஆமா ஆமா ஆமா. ட்ரை பண்ணுறேன். ஈஸியா மெட்டாலிக் கலர் வச்சு தேய்ச்சி போயிடலாம். இல்ல மெட்டாலிக் கலர் இல்லம்மா, மெட்டாலிக் கலர் வச்சு எப்படி தேய்ச்சாலும் அது வராதுமா, அந்த எஃபெக்ட் வராது. வராது. அதாவது என்னன்னா அந்த இடத்துல பளபளன்னு மின்னுமே தவிர அந்த இடத்துல கப்பு இருக்கிற ஃபீலிங் வராது. ஆ. அப்பாடி அப்பாடின்னு இருக்கு எனக்கே. இந்த இடத்துல கொஞ்சம் 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 ஆரஞ்சு வச்சிருவோம். எஃபெக்ட் இருக்கு. இத ஆமா செமையா இருக்கு. கிட்டக்கெல்லாம் பார்த்தோன்னா என்ன எஃபெக்டிவா இருக்கு பாருங்க. அந்த பிளேட்டை அவளை கிட்டக்க கொண்டு வந்தானா ஒரு ஒரு ஒர்க்கோடைய ஃபீலிங்கே இல்லை. டக்குன்னு ஒரு டைமென்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கு. சூப்பரா வந்திருக்கு சார். இங்க பாரு, கீழே கீழே இந்த துணி இருக்கிறத பாரு. இவ்வளவுக்கும் நமக்கு ஆமா எல்லாமே சூப்பரா ஆமா போட்டு குழப்பி தள்ளணும். இப்ப இத பாரு, இந்த இடத்த பாரு. அந்த இடம் பயங்கரமா வந்திருக்கு சார். ஆக்சுவலா தப்பிதமா போட்டு நீங்க பண்ணத பார்க்காம நீங்க அப்படியே ஒரு போட்டோ வந்தா இது எப்படிதான் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஆமா அப்படியே எப்படி போயிடும் ஆமா அந்த இடம். அந்த இடத்துல எப்படி வீடியோ இல்லாம இது பண்ணி பார்த்தா கஷ்டம் தான். ஆமா பிடிச்சி உயிரை வாங்கிரும், உயிரை வாங்கிரும். சரியாம்மா, ஓகே. இப்ப அடுத்து என்ன செய்யறோம்? அடுத்து என்ன செய்யறோம்? Bird பண்ணலாம் சார். நம்ம பாடாமா பிராஸ் பண்றதா இருந்தா ஓகே எனக்கு நாளைக்கு. இல்ல இப்ப நீங்க டுவர்ட்ஸ் எக்ஸிபிஷன் அது. எனக்கு பேர்ட் ரொம்ப நாளாவே கேட்டுட்டு இருக்கு சார் கிட்ட நான். இல்ல பிரீத்தி, ஸ்பெசிஃபிக்கா ஏன் கேக்குறேன்னா நமக்கு இருக்கிறது ரொம்ப கம்மி டைம். டுவர்ட்ஸ் எக்ஸிபிஷன் தான். செப்டம்பர் அக்டோபர் ஃபுல்லா ஒரு மாசம், ஆகஸ்ட் ஒரு மாசம் இருக்குமா? 1 மந்த் தான் சார் இருக்கு. 1 மந்த் நமக்கு நிறைய கிளாஸும் வராது சார். ஆமா நீங்க நடுவுல 1 வீக் ஆமா ஆகஸ்ட் எனக்கு ஆக்சுவலா நிறைய கிளாஸ் இருக்கு. எல்விபிலயும் கிளாஸ் இருக்கு, எனக்கு பிரிட்ஜ்லயும் இருக்கு. அதனால டிராவல் பண்ண வேண்டியிருக்கும் எனக்கு. குயிக்கா ஒரு ஒர்க் பண்ணிடலாம் சார் டுவர்ட்ஸ் எக்ஸிபிஷன். அப்புறம் பண்ணலாம். ஆமா பென்சிலே செஞ்சிருவோமா, வேற எதுவும் செய்யறதா? பென்சில் கலர் பென்சிலே செஞ்சிருவோம். சரி, கலர் பென்சிலே செஞ்சிருவோம். அப்ப கலர் பென்சில் வந்து பிராஸ். நான் அந்த போட்டோகிராஃப்ஸ் அனுப்பி விடுறேன். எல்லாமே காம்பினேஷனா தான் இருக்கு. வெறும் பிராஸ் அந்த கப்பு மாத்திரம் எடுக்கலண்ணா. வேணும்னா அந்த பிராஸ் அந்த கப்பு ஒன்றும் ஒரு என்ன, இப்போ வந்து மாம்பழம் முடிஞ்சிருச்சு. மாம்பழம் எப்பவுமே ரொம்ப கஷ்டம். ஆப்பிள் ஒரு அந்த கப்பு, ஒரு ஆப்பிள், பின்னாடி ஒரு துணி, இல்லை பின்னாடி ஒரு சாசர் வச்சுருவோமா? பின்னாடி துணி வச்சாகணுமா? இப்படி வேண்டாம், இவ்வளவு வேண்டாம், ஓகே இவ்வளவு வேண்டாம். பிளெயின் வச்சிருவோம், பிளெயின் துணி வச்சிருவோம். இது நம்ம வேணும் ஃப்ரூட்ஸ் ஒன்னு பண்ணிடலாம் சார். பேர்டு ஒன்று பண்ணிடுவோம். பேர்டு பண்ணிடலாம். கலர்ஃபுல்லான ஒரு பேர்ட். பேர்டு நீயே சூஸ் பண்ணு. ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லாமல் இந்த நேஷனல் ஜியோகிராஃபிக் அது மக்கா நல்லா இருக்கும். இது ஆமாம், டபுள் பில்டு மக்கா இல்லையா? இது ஒண்ணு. இது ஹஸ்பண்ட் அனுப்பிச்சு விட்டாரு, ட்ரை பண்ண அக்ரிலிக்ல. ஆனால் பென்சிலில் சேரும் இல்லை? ஆமா சார். இது ஒன்று சார். இதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. இதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. இது ரெண்டுத்தையும் அனுப்பிச்சு விட்றேன் சார். சரி, இதுல ஏதாவது ஒண்ணு செய்வோம். நான் குரூப்ல போட்டு விட்றேன். அது தவிர ஒண்ணு வச்சிருக்கேன். அது என்னது? அது
அப்பா இது சரியான இது வந்து நம்ம பென்சில்ல செஞ்சோம்னா இல்ல இது முடிஞ்சா இது எடுத்து இப்போதைக்கு முடியாது. ஆமா இது பென்சில் பாக்கும்போதே இத பென்சில்ல செஞ்சோம்னா ரொம்ப டஃப். ஏன்னா விட்டுட்டு செய்யணும். கலரை விட்டுட்டு ஒயிட்டை விட்டுட்டு கலரை விட்டுட்டு செய்யணும். போதும் நான் போயிடும். இது ஒரு இமேஜ் ஆஃபா இருக்கு, ஃபுல் இமேஜ் இல்ல. எல்லோ பேர்டுமா இது 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 கிடைக்கும், நிறைய கிடைக்கும். பிளாக் அண்ட் எல்லோ, ஒயிட் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், ஆரஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அது செய்யலாம், அது நல்லா இருக்கும். பேக்ரவுண்டில் வந்து நல்ல க்ரீன் லீவ்ஸும் ரெட் ஃப்ளவர்ஸும் இருக்கிற மாதிரி இருந்தால் இது படிச்சுன்னு தூக்கும். நான் அதுக்கு ஃப்ளவர்ஸும் வரணும். ஒரு 2 ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி. ஆமா, ஃப்ளவர்ஸ் லீவ்ஸ், ரெட் ஃப்ளவர்ஸ் லீவ்ஸ் கொஞ்சம் லேசா வச்சுட்டு அதே அந்த ஃப்ளவர்ஸ் லீவ்ஸோட கலர்ஸ் மாத்திரம் பேக்ரவுண்ட்ல இருக்கணும். நம்ம அக்ரிலிக் ஒன்னு பண்ணோம் இல்லீங்களா சார், ஒரு பேர்ட் ஒன்னு. ஆமா, ஹம்மிங் பேர்ட் தான். ஹம்மிங் பேர்ட் ஆரஞ்சு கலர்ல. ரைட். அந்த பேக்ரவுண்ட் பாத்தீங்களா ஒரு மாதிரி நம்ம ஒரு மாதிரி ஸ்மட்ஜான மாதிரி, அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல அந்த மாதிரி சார். கலர் அப்படி விட்டுறணும். ஆமா, நல்லா இருக்கும். அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல செஞ்சு விட்டுட்டு பேர்டு அதுக்கு ஒரு ஃப்ளவரோ இல்ல ஒரு ஃப்ரூட்டோ ஒரு செடி மேல ஒரு கிளையில உட்கார்ந்து இருக்கிற மாதிரி. சரி, நான் இது அனுப்புறேன்னா ஃபோட்டோகிராஃப் எடுத்து அனுப்புறேன். முதல்ல பேர்டை ஃபோட்டோகிராஃப் எடுத்துருவோம். பேர்டை ஃபோட்டோகிராஃப் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த லீஃப் அது இதுகள்லாம் வந்து இன்னொரு ஃபோட்டோகிராஃப் எடுத்து, இல்லாட்டி நான் அப்படியே செஞ்சுக்கிட்டே வந்துடுறேன். அப்படி கொண்டு போகிற மாதிரி வச்சுக்கிறோம். அந்த நம்ம இது ஒரு தடவை செஞ்சுருந்தேன், பென்சிலில் செஞ்சுருந்தேன், அக்ரிலிக்கில், வாட்டர் கலரில், எல்லாத்துலேயும். கிங்ஃபிஷர் ஒரு மரக்கலையில் உட்காந்துருக்கோம். அந்த லீவ்ஸ் எல்லாம் அப்படியே 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 காணாம போயிடும். வரும், அப்படியே காணாம போயிடும். ஆமா, நாங்க வாட்டர் கலர் கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி நான் கேட்டேன் இவங்கள, நம்ம ஒரு வாட்டி பண்ணணும் சார். ஆமா ஆமா ஆமா. சரி, நான் இதை அனுப்பி விடுறேம்மா. இதை ஃபோட்டோகிராஃப்ஸ் அனுப்பி விடுறேன். சரியாம்மா? ஓகே தென், பாய்மா. பாய். தேங்க்யூ. பாய்.